ஹலோ மை டியர் ஆஸ்பிரன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற போம் என்னன்னா ஏகே ராமானுஜனோட ஆபிச்சுவரி. இதுக்கு முன்னாடி யூனிட் 7ல் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் கொடுத்த யூனிட் 7ல் 10-20th சென்ச்சுரி இந்தியன் போயட்ஸில் கொடுத்த லிஸ்ட் ஆஃப் போயட்ஸோட போயம் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த லிஸ்ட்டில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற போயம் என்னென்னா ஏகே ராமானுஜனோட ஆபிச்சுவரி. ஆபிச்சுவரி அப்படின்னா என்னென்னா ஒரு ஆர்டிக்கல். நியூஸ் பேப்பரில் பொதுவாக நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஒருத்தர் இறந்தாங்கன்னா அவங்களோட எந்த எப்போ அவங்களோட பர்த்து, டெத்து, அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏதாவது வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு நியூஸ் தான் வந்து வி கால் இட் அஸ் அ ஆபிச்சுவரி இல்லையா. ஸோ இங்கே பொயட் வந்துட்டு தன்னோட அப்பா இறந்ததுக்காக வந்து ஒரு ஆபிச்சுவரி போயம் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஆபிச்சுவரி போயம் எப்படின்னா, யூஸ்வலாக வந்து ஆபிச்சுவரி அப்படிங்கும்போது ஒரு இரங்கல் ஃபுல்லாக வந்து ஒரு சேடான ஒரு இதை வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா. சேடான இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. தன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து எப்படி அவர் வந்து லோவாக ஃபீல் பண்ணுறாரு அந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. பட் ஹியர் இந்த ஆபிச்சுவரி போயம் அப்படின்னா இங்கே வந்து எப்படி இருக்குன்னா, ரைட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் அப்பா இறந்தது, அதுக்கப்புறம் அவர் எப்படிலாம் வந்து இருந்தார், அண்ட் தென் அவரோட டெத் வந்து எப்படி பாதிச்சிருக்கு அவங்க ஃபேமிலியை, எந்த மாதிரிலாம் வந்து அவங்க இது பண்ணுறாங்க. அண்ட் தென் இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு சோகமானது கிடையாது. அவர் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து இங்கே இருக்குது, ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஃப்யூச்சரில் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றதும் எல்லாமே வந்து இது வந்து சொல்லியிருக்காரு அவர் இறந்ததுக்கப்புறம். So let we go with the first stanza. Father, when he passed on, left dust on a table full of papers, left debts and daughters, a wedding dancer named by the toss of a coin after him. So father when he passed on left dust. ஸோ அவர் ஃபாதர் இறந்ததுக்கப்புறம், அவர் பாஸ் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து என்ன விட்டுட்டு போயிருக்காரு, ஒரு டஸ்ட். அவரோட டேபிள் ஃபுல்லாக வந்து டஸ்ட்டாக இருக்குது. அந்த டேபிள் ஃபுல் ஆஃப் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக பேப்பர்ஸாக இருக்குது. அப்போல்லாம் நம்ம நியூஸ் பேப்பர்ஸ் தான் ரீட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த பேப்பர்ஸ்லாம் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த லெஃப்ட் டெப்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், டெப்ஸ்னால் நிறைய கடன்களும், அண்ட் தென் அன்மேரிட் டாட்டர்ஸும் அவர் வந்து விட்டுட்டு போயிருக்காரு. அண்ட் எ பெட் வெட்டிங் கிராண்ட்சன் நேம்டு பை த டாஸ் ஆஃப் அ காயின் ஆஃப்டர் ஹிம். ஸோ பெட் வெட்டிங் கிராண்ட்சன் அப்படிங்கும்போது ஒரு சின்ன பையனும் இருக்கு. அந்த பையன் எப்படி இருக்கான்னா பெட் வெட்டிங்னா அவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கான். தான் வந்து யூரின் பாஸ் பண்ணோம் அப்படின்னா அவனால் வந்து அதை சொல்லக்கூட முடியாத அளவுக்கு வந்துட்டு எப்படி இருக்கா, அந்த மாதிரி ஒரு சின்ன பையன் இருக்கான். ஸோ தட் இஸ் வாட் அவனுக்கு வந்து என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பேர் தான் வந்து வச்சுருக்காங்க. அவங்க அப்பாவோட பேர் இருக்கு இல்லையா, அவரோட பேர் தான் வந்து வச்சுருக்காங்க. யூஸ்வலாக வந்து பேர குழந்தைங்களுக்கு அவங்களோட தாத்தாவோட நேம் வந்து வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவருக்கும் வந்து இந்த சின்ன பையனுக்கும் வந்துட்டு அவங்க தாத்தாவோட நேம் வந்து வச்சுருக்காங்க. So the next stanza, a house that leaned slowly through our growing years on a bent coconut tree in the yard. A house that leaned slowly through our growing years. So a house, அங்கே ஒரு ஹவுஸ் இருக்குது. அந்த ஹவுஸ் யாருது, அவங்களோட தான். தட் லீன்ட் ஸ்லோலி த்ரூ அவர் க்ரோயிங் இயர்ஸ். லீன்ட் ஸ்லோலினா என்ன ஆகுதுன்னா ரொம்ப சின்ன ஒரு வீடு தான். அண்ட் தென் லீன்ட் அப்படிங்கும்போது சாஞ்சிக்கிட்டே போகுது. ஓகே, அதை வந்து அவங்க வளர வளர அந்த வீடு வந்து லைட்டாக சாஞ்ச மாதிரி ஆகுது. இயர்ஸ் ஆன பென்ட் கோகனட் ட்ரீ இந்த யார்ட். ஸோ அந்த மரம் என்ன ஆகுது, அந்த வீடு சாஞ்சு லைட்டாக சாய அந்த அங்கே ஒரு மரம் கோகனட் ட்ரீ ஒன்று இருக்குது. அந்த மரத்து மேலே வந்து லைட்டாக சாஞ்சு அந்த மரமும் வந்து எப்படி இருக்குன்னா வளைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா. பீயிங் த பர்னிங் டைப், he burned properly at the cremation. ஸோ பர்னிங் டைப் அப்படிங்கும்போது இங்கே எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீஸ் ரொம்ப வந்து அவர் கோவப்படுவார். அண்ட் தென் ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருப்பார் போல். ஸோ தட் அவர் வந்து பர்ன்டு ப்ராப்பர்லி அட் த கிரிமேஷன். ஸோ அவரும் வந்து என்ன ஆகிட்டார், ரொம்ப வந்து அந்த ஹீட், அந்த கோவம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஹீட்டோட நம்ம கம்பேர் பண்ணலாலே அந்த மாதிரி தான். ஸோ அவரோட கிரிமேஷனில் அவர் வந்து எப்படி ஆகிட்டார், ரொம்ப ப்ராப்பராக வந்து எரிஞ்சிட்டாரு. As before, so let we continue that this stanza with the next one. As before easily at the both ends. ஸோ அவர் வந்து என்ன ஆகிட்டார், ஒரு
நல்ல ஒரு முடிவுக்கு வந்து எட்டிட்டாரு. ஓகேவா? தட் இஸ் வாட் ஈஸியாக வந்து அவர் வந்து இதாயிட்டாரு. பாட்டம் ஃப்ரம் பாட்டம் டு எண்ட் வரைக்கும் எப்படி ஆயிட்டாரு, நல்லாவே வந்து இந்த பேர்ன் ஆயிட்டாரு ஈஸியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் லெஃப்ட் ஹிஸ் ஐ காயின்ஸ் இன் தி ஆஷஸ் தட் டென்ட் லுக் ஒன் பிட் டிஃப்ரெண்ட். அண்ட் அது போத் சாரி லெஃப்ட் ஹிஸ் ஐ காயின்ஸ் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம இதெல்லாம் பார்த்தோம்னா ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க நெத்தியில வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த காயின் வைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா, இவங்களோட இதில் வந்துட்டு 2 கண்ணுலேயும் வந்து என்ன பண்றாங்க, காயின்ஸ் வந்து வைக்கிறாங்க. அது வந்து என்ன ஆகல அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு துளி கூட வந்து சேஞ்ச் ஆகல. அவர் பர்ன் ஆயிட்டாரு இல்லையா? ஸோ அந்த 2 காயின்ஸ் அவருக்கு வச்ச அந்த 2 காயின்ஸும் வந்துட்டு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாம அப்படியே வந்து இருக்கு. Several spinal disc rough sunburn to coal for suns. ஸோ செவரல் ஸ்பைனல் டிஸ்க் அப்படிங்கிறது என்ன, ஸ்பைனல் டிஸ்க் அப்படிங்கிறது இப்போ நம்ம போன் இருக்கு இல்லையா, பேக் போன் இருக்கு இல்லையா, அந்த பேக் போன் வந்து பார்த்தோம்னா இட்ஸ் 12 to 14 அந்த இது இருக்கும், எலும்பு இருக்கும் இல்லையா, அதில் ஸ்பைனல் டிஸ்க் அப்படிங்கும்போது அந்த ஆஹ் ஆஹ் இடையில இடையில வந்துட்டு ஒரு டிஸ்க் இருக்கும். அந்த டிஸ்க் தான் வந்து என்ன பண்ணும்னா அது நம்ம முதுகை வந்து வளைக்கவும் வளைக்க நிமிர வந்து என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணும். அது கிரிப்பாக வந்து பிடிச்சிட்டு இது பண்ணுறது. ஸோ அந்த டிஸ்க்லாம் வந்து இருக்குது. அண்ட் தென் ரஃப் சம்பர்ன் டு கோல், சிலது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே கோல் மாதிரி ஆயிடுச்சு, கருக்கட்டி ஆயிடுச்சு. அண்ட் சிலது வந்து அப்படியே வந்து இருக்குது அப்படின்றாங்க. ஃபார் சன்ஸ் டு பிக் ஜிஞ்சர்லி, for sons to pick gingerly and throw as the priest said. ஸோ என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் எதுக்கு விட்டு வச்சிருக்குன்னா அதெல்லாம் வந்து சனுக்கு, அவங்க பசங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து அதை ஒவ்வொன்றா பொறுக்கி ஜிஞ்சர்லி அப்படிங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொன்றையும் எடுத்து வச்சுட்டு அந்த அஸ்தியை கரைக்கிறதுக்காக வந்து சட்டி வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி அதில் வந்து போட்டு வச்சுக்கிறாங்க. ஓகே. அண்ட் தென் ப்ரீஸ்ட் சொன்ன மாதிரி அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. ஃபேஸிங் ஈஸ்ட் வேர் 3 rivers met நியர் த ரயில்வே ஸ்டேஷன். ஸோ ஃபேஸிங் ஈஸ்ட்னா என்ன, நம்ம கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி ஒரு 3 rivers வந்து மீட் பண்ணுற ஏரியா இருக்கு. அது வந்து எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா நியர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கு. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணிடுறாங்க, அந்த அஸ்தியை வந்து கரைச்சிடுறாங்க அந்த ப்ரீஸ்ட் சொன்ன மாதிரியே. அண்ட் ஸோ இது வரைக்கும் பார்த்தோம்னா அவர் அப்பா வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் நிறைய வந்து டஸ்ட்லாம், அதாவது ஒரு டேபிளில் டஸ்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. அண்ட் அந்த டஸ்ட்க்கு ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸு, அவர் நிறைய கடன்கள் விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ அண்ட் ஆல்சோ அன்மேரிடு டாட்டர்ஸும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு பெட் வெட்டிங் கிராண்ட்சன் இருக்காரு. அண்ட் தென் வந்து அவரோட வீடு வந்து அவங்க வளர வளர அந்த வீடு வந்து லைட்டாக சாஞ்சிட்டு போயிடுச்சு. ஸோ அதை வந்து அங்கே ஒரு கோகனட் ட்ரீ இருக்குது, அந்த கோகனட் ட்ரீ மேலே வந்து லைட்டாக சாஞ்சிட்டு அந்த சப்போர்ட்டில் வந்து நின்றுட்டுருக்கு. தென் லேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேர்ன் ஆகிட்டார். ரொம்ப நல்லாவே வந்து கிரிமேஷனில் வந்து என்ன ஆகிட்டாரு, பேர்ன் ஆகிட்டார் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. ஸோ சில ஸ்பைனல் டிஸ்கெல்லாம் வந்து அந்த மிச்ச மீதியெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, எடுத்து வச்சு அந்த அஸ்தியை வந்து இந்த 3 rivers மீட் பண்ணுற அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கமாக இருக்க அந்த ரிவரில் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அதை வந்து கரைச்சிடுறாங்க. ஓகே, திஸ் இஸ் ஹவ். The next one, no long-standing headstone with his full name and 2 dates. ஸோ நோ லாங் ஸ்டாண்டிங் ஹெட்ஸ்டோன் அப்படின்னா யூஸ்வலாக பார்த்தோம்னா நம்ம அந்த ஹெட்ஸ்டோன் இறந்ததுக்கப்புறம் வந்து ஒரு ஹெட்ஸ்டோன் வைப்பாங்க. ஹெட்ஸ்டோன்னா அவங்க தலைமையில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு கல்லை வச்சு அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களோட நேமு, அவங்களோட பர்த் டேட்ஸு, அவங்க எந்த ஊர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து அவருக்கு எந்த ஒரு ஹெட்ஸ்டோனும் வந்து இல்லை வித் ஹிஸ் ஃபுல் நேம். ஸோ அவரோட ஃபுல் நேம் போட்ட, அதே மாதிரி அவரோட பர்த் அண்ட் டேட்ஸ் போட்ட 2 டேட்ஸும் போட்ட எந்த ஒரு ஹெட்ஸ்டோனும் அவருக்கு கிடையாது. The next one, to hold in their parenthesis everything he didn't quite manage to do himself. So to hold in their parenthesis. To hold in their parenthesis na parenthesis means it's a bracket. The bracketsலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ப்ராக்கெட்ஸில் மென்ஷன் பண்ணுற அளவுக்கு அவர் எதுவுமே செய்யலை. எவ்ரிதிங் ஹி டிடன்ட் குவைட் மேனேஜ் டு டூ ஹிம்செல்ஃப். அவர் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே பண்ணலை. ஸோ அதனால் வந்து எந்த ஹெட்ஸோனும் வைக்கிறதுக்காக எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்றாங்க. Like his Caesarean birth in a Brahmin ghetto and his death by heart failure in the fruit market. So like his Caesarean birth,
எப்படி வந்து அவரோட பர்த் வந்து ப்ராப்பரா இல்லையோ, அவரோட பர்த் வந்து எப்படிப்பட்ட பர்த்னா சிசேரியன் பர்த். ஒரு பிராமின் கீட்டோல ஒரு பிராமின்ஸ் அந்த ஆர்த்தடாக்ஸ் இதுல வந்துட்டு என்னன்னா, அ அவர் வந்து ஒரு நல்ல பர்த் கிடையாது. சிசேரியனா தான் வந்து பிறந்தாரு. ஸோ அவரோட பர்த் வந்து நல்ல ஒரு இதுவும் கிடையாது. அதே மாதிரி தான் அவரோட டெத்தும் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சுன்னா, அவரோட டெத் வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஃபெயிலியர்னால ஆயிடுச்சு. அது எங்கன்னு பார்த்தோம்னா, ஃப்ரூட் மார்க்கெட்ல. ஓகே. இப்ப பிராமின் கீட்டோ அப்படிங்கிறது என்னன்னா, பிராமின்ஸ் எல்லாம் இருக்க ஒரு ஏரியா இருக்கும் இல்லையா? அவங்களுக்குன்னு ஒரு அந்த கம்யூனிட்டி பீப்பிள் மட்டும் இருப்பாங்க தனியா. ஸோ அந்த ஏரியா வந்து புவராவும் இருக்கு. ஸோ அவங்க வந்து புவர் ஃபேமிலி தானே. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு புவரான ஏரியா தான் அந்த இது. ஓகே. அண்ட் தென் அவர் எப்படி வந்து அவரோட பர்த் வந்து ஒரு சிசேரியன் பர்த். அவரோட டெத்தும் வந்து ப்ராப்பரா இல்ல. அவரோட டெத் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ட் ஃபெயிலியர்னாலயும் அண்ட் ஆல்சோ அது வந்து எப்படி எங்க நடக்குது அப்படின்னா, ஃப்ரூட் மார்க்கெட்ல அப்படின்றாங்க. அண்ட் தென் பட் சம்ஒன் டோல்ட் மீ he got 2 lines in an inside column of a மெட்ராஸ் நியூஸ் பேப்பர். ஸோ ஒருத்தர் பட் ஆனால் வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க, இவருக்கு மெட்ராஸ் நியூஸ் பேப்பரில் ஒரு 2 lines வந்து அவர் அப்பாவை பற்றின ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது ஒரு அந்த இரங்கல் ஆபிச்சுவரி நியூஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எப்போ தெரிய வருதுன்னா, சாரி அது எப்போனா ஒரு சோல்டு பை த கிலோ எக்ஸாக்ட்லி 4 வீக்ஸ் லேட்டர் டு ஸ்ட்ரீட் ஹேக்கர்ஸ் யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு. ஒரு கிலோ ஆஃப் நியூஸ் பேப்பரை வந்து அவர் எடைக்கு போட்டிருந்திருக்காரு. ஸோ அந்த எடைக்கு போடும்போது அப்போ வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரீட் ஹேக்கர்ஸ் கிட்ட வந்து எடைக்கு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அவருக்கு எப்போ தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 4 வீக்ஸ் லேட்டரா தான் வந்து தெரிய வருது. யாருக்கு? ராமானுஜனுக்கு. The next one, who sell it in turn to the small groceries where I buy salt, coriander and jaggery in newspaper cones that I usually read. So who sell it in turn to a small groceries. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அது வந்து ஸ்ட்ரீட் ஹேக்கர்ஸ் கிட்ட அந்த நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கா, இந்த ஸ்ட்ரீட் ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு க்ராசரி ஷாப்ஸில் வந்து அதை வந்து கொடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னு அவங்க கொடுத்து அதுக்கு காசு வாங்கிப்பாங்க இல்லையா. ஸோ க்ராசரி ஷாப்ஸில் வந்து அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போல்லாம் தான் திங்ஸ்லாம் வந்து பாலித்தீன் கவர்லாம் பேக் பண்ணி தராங்க. இப்போயும் வந்து நியூஸ் பேப்பரில் ஃபோல்ட் பண்ணி தராங்க சில இதெல்லாம் லூஸில் வாங்கும்போது. ஸோ லைக் தட் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, கோன் மாதிரி மேக் பண்ணி அதில் வந்து மளிகை பொருட்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, வச்சு பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ லைக் தட் who sell it in a small groceries where I buy salt. ஸோ இவர் ஆத்தர் ரைட்டர் வாங்கக்கூடிய அந்த கடையில் மேபி அவர் என்னென்ன வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சால்ட்டு, கொரியாண்டர், ஜாக்ரி இந்த மாதிரி வந்து நியூஸ் பேப்பர்லாம் வாங்கும்போது யூஸ்வலாக அவர் வாங்கும்போது தட் ஐ யூஸ்வலி ரீட் ஃபார் ஃபன். ஸோ when I buy salt, coriander and jaggery in newspaper cones that I usually read for fun. ஸோ இவர் கடைக்கு போய் அந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், அந்த நியூஸ் பேப்பர் வந்து படிப்பாராமா ஃபார் ஃபன்க்கு வந்து படித்து பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி வந்து படித்து பார்ப்பாரு. அண்ட் லேட்லி இன் தி ஹோப் ஆஃப் ஃபைண்டிங் தீஸ் ஆபிச்சுவரி லைன்ஸ். ஸோ லேட்டராக என்ன பண்ணுறாரு, அந்த நியூஸ் கேள்விப்பட்டதுக்கப்புறம் இவருக்கு அவர் அப்பாவோட நியூஸ் வந்து அந்த மெட்ராஸ் நியூஸ் பேப்பரில் வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் வந்து அந்த பேப்பர் எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன், அந்த ஆபிச்சுவரி லைன்ஸ் வந்து படிக்க எனக்கு வாய்ப்பு இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஏன்னா இவங்களால வந்து எந்த ஒரு இதையும் வந்து கொடுக்க முடியலையே, அவருக்கு வந்து எந்த ஒரு ஹானரும் செய்ய முடியல. ஸோ அப்படி வந்த ஒரு இதையாவது நம்ம வந்து படிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காரு. அண்ட் ஹீ லெஃப்ட் அஸ் a changed mother and more that one annual ritual. And he left us a changed mother. ஸோ அப்பா இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப வந்து டிப்ரெஸ்ட் ஆயிடுறாங்க. அது யூஸ்வலாக ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில் பார்த்தோம்னா அவங்க வந்து எந்த ஒரு ரிச்சுவல்ஸில் கலந்துக்கூடாது, அவங்க வந்து சுத்தமாக ஒதுக்கி வச்சுருவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் மதர் வந்து ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்க. அண்ட் மோர் தேட் ஆன் ஆனுவல் ரிச்சுவல். அது மட்டும் இல்லாமல் ஒன் மோர் என்னென்னா, வருஷந்திரம் கும்பிடுவோம் இல்லையா, ஒரு ஆனுவல் ரிச்சுவல் வருஷந்திரம் கும்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்றையும் நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமை வந்து கன்க்ளூட் பண்ணுறாரு. ஸோ திஸ் இஸ் வாட் த போயம் ஆபிச்சுவரி. அவர் அப்பா இறந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் விட்டுட்டு போனார், அண்ட் தென் அவர் எப்படிப்பட்ட கேரக்டர், அண்ட் வந்து அவருக்குன்னு ஒரு ஹெட் ஸ்டோன் கூட வைக்கிற நிலமையில அவங்க இல்லை. அண்ட்
ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து தெரிய வருது ஒரு 4 வீக்ஸ் லேட்டர் அவரோட அப்பாவோட இரங்கல் செய்தி வந்துட்டு ஆபிச்சுவரி லைன்ஸ் வந்துட்டு வந்திருக்கு நியூஸ் பேப்பரில். எந்த நியூஸ் பேப்பர்? மெட்ராஸ் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ஏதாவது திங்ஸ் வாங்கினேன்னா அந்த நியூஸ் பேப்பரில் வந்துட்டு நான் படித்து பார்ப்பேன், அந்த லைன்ஸ் வந்து எனக்கு வருமான்னு சொல்லிட்டு நான் படித்து பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அண்டு வந்து அவர் வந்து அவங்களோட மதர் வந்து ஒரு சேஞ்சு பர்சன், சுத்தமாக மாறிட்டாங்க. அண்ட் ஒன்று ஆனுவல் ரிச்சுவலும் நாங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமாக வந்து கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் த போயம் ஆபிச்சுவரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், டெஃபினட்டாக லைக் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் கெட் த நோட்டிஃபிகேஷன் இமீடியட்லி. Subscribe the channel, let light learn better. Thank you.